கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த இடத்துல கர்த்தர் அடிமையை பேச கிருபை செய்ததற்காக நன்றி. கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல ஞானத்தோடும் தெளிவாகவும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் அடிமைக்கு உதவி செய்யும்படியாக என்னுடைய மாம்சத்தை மறைத்து கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல வெளிப்படும்படியாக அவருடைய கரத்தில் அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். அடிமையை தானே கர்த்தர் தாமே ஆவியானவர் முற்றுமுடிய ஆளுகை செய்து வழிநடத்தும்படியாக அவருடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட உங்கள் மத்தியில் கர்த்தர் அடிமைக்கு கொடுத்த சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். போன மாதம் கூட எம்எம் ஆண்டி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அந்த புஸ்தகத்தை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா நான் இந்த வார்த்தைகளை பேசுவேன் மனசில் நினச்சிட்டே இருந்தேன். கர்த்தர் அப்பொழுது ஊழியக்காரை கொண்டு அடுத்த மாதம் நீ பேசணும்னு சொன்னாங்க. அதனால் இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்துக்கு வந்திருக்கேன். முதலாவது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். கர்த்தருடைய 12 சீஷர்களில் இருக்கிற அந்த யோவானை பற்றி முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷனு. அந்த யோவான் 12 சீஷர்களில் கர்த்தருக்கு மிகவும் அன்பான சீஷனாக இருந்தார். கர்த்தரோட எல்லா நிலைமைகளிலும் அவரோடு கூட பயணித்தார். அவருடைய அந்த சிலுவை மரணத்தில் கூட யோவான் அந்த இடத்துல இருந்தார். அதனால்தான் கர்த்தர் அந்த யோவானுக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்தார். அது மாத்திரமல்ல சில ரகசியங்களையும் அந்த யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். எனவே நம் கர்த்தரோடு இருக்கும் பொழுது அவர் நமக்கு நல்ல பொறுப்புகளையும் சில ரகசியங்களையும் கற்றுத் தருவார். அடுத்தது இந்த பத்மு தீவை பற்றி சொல்கிறேன். இந்த பத்மு தீவு இப்பவும் இருக்குது. அது பத்மோஸ் என்ற பெயரால் இப்போ அழைக்கப்படுகிறது. ஒரு 4000க்கும் குறைவான மக்கள் அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துல தான் இந்த யோவான் ஸ்தானகன் கடைசி நாட்களில் அந்த இடத்துல அடைக்கப்பட்டிருந்தார். அடுத்து இந்த எபேசு சபையை பற்றியும் சொல்கிறேன். இந்த எபேசு சபை அந்த காலகட்டத்தில் சபைகள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலத்தில் அந்த எபேசு சபையில் இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, இந்த மாய வித்தைக்காரர்களாகவும் அப்புறம் அந்த விக்கிரகத்து அருவருப்புகளை பின்பற்றுகிறவர்களாகவும் வேசி மார்க்கத்தில் பின்பற்றுகிறவர்களுமா அந்த எபேசு சபையில் ஒரு கூட்ட ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருந்தது. அதை அநேகர் பின்பற்றி அந்த இடத்துல அது மிகவும் தீவிரமாக அந்த 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 விக்கிரகத்தை அவங்க பின்பற்றிட்டு இருந்தாங்க. அந்த விக்கிரகத்துடைய பெயர் தியானாள். அது ஒரு பெண் விக்கிரக தேவதை. அது ரொம்ப பயபக்தியோடு அந்த நாட்களில் அந்த அந்த யூதர்கள் கிரேக்கர்கள் அந்த எபேசு பட்டணத்தில் இருக்கும் பொழுது அதை சிலர் பின்பற்றி வந்தாங்க. ஸோ அப்போ நான் இந்த 3 விஷயங்களை பற்றி உங்களிடத்துல நான் பேச வந்திருக்கும்போது நீங்கள் எந்த காரியத்தை உங்களிடத்துல நான் பேச வர போகிறேன்னு தெரிஞ்சிருக்கோம். கடைசியில் கர்த்தர் அந்த யோவான் ஸ்தானகனை குறித்து அந்த 7 சபைகளை குறித்து நம்ம இடத்துல அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியத்தை தான் கர்த்தர் இந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அப்போயே இந்த 7 சபைகளை பற்றி இந்த இடத்துல கர்த்தர் பேசியிருக்கிறாருன்னு சொல்லி நான் அநேக நேரங்களெல்லாம் நினச்சிருக்கேன். இப்போ இதை பேசும் பொழுது ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினது என்னென்னா, அந்த காலத்தில் இருந்த 7 சபைகள் இப்பொழுது இந்த கடைசி நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் அந்த சபைக்கு ஈடாக நம்ம இந்த இடத்துல கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நாம் தான் இந்த சபைகள். இந்த சபையில் இருக்கிற குறை நிறைகளை பற்றி இப்போது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 7 சபைகள் இருக்குது. ஆனால் 7 சபைகளையும் உங்கள் மத்தியில் என்னால் பேச முடியாது. ஏன்னா கொடுக்கப்பட்ட நேரம் குறைவு. 2 சபையை மட்டும் உங்களிடத்துல பேசுகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியும் கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்தா மற்ற சபைகளை குறித்து நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். முதலாவது இந்த எபேசு சபையை பற்றி பேசுகிறேன். ஒவ்வொரு சபைக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விதமாக வெளிப்பட்டிருக்கிறார். முதலாவது சபைக்கு எப்படி வெளிப்பட்டிருக்கிறார்னா, அவர் தம்முடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களையும் 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலும் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. முதலாவது இந்த எபேசு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, விரும்பப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த சபை ஒரு விரும்பப்பட்ட சபையாக அக்காலத்தில் இருந்துச்சு. அந்த இடத்துல ஆவியானவர் எப்படி இருந்தார்னா, 7 நட்சத்திரங்களையும் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலும் உலாவிக் கொண்டிருந்தார். அப்படின்னா இந்த ஆவிக்குரிய காரியத்தில் இது என்னன்னு நான் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 7 நட்சத்திரங்கள் என்னன்னு முதலாவது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, நட்சத்திரங்களை இந்த இடத்துல சபைன்னு சொல்கிறாரு. குத்து விளக்குகளை இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, தூதர்கள் என்று சொல்கிறாரு.
அப்போ 7 நட்சத்திரங்களை வந்து சபையின் தூதர்கள் சொல்கிறாரு. அப்புறம் 7 பொன் குத்து விளக்குகளை சபைகள் என்று சொல்கிறாரு. இந்த இடத்துல குத்து விளக்கு அது வந்து சபை, 7 நட்சத்திரங்கள் வந்து தூதர்கள். இந்த குத்து விளக்குனா, குத்து விளக்கில் ஒளி இருக்குது. ஒளினா என்னென்னா நம்மளுடைய ஆவி ஆத்துமா. இந்த சபை என்னென்னா நம்மளுடைய ஆலயம். சபை என்பது ஆலயம், ஆலயம் என்பது நாமே அவருடைய ஆலயமாக இருக்கும். எனவே நம்மளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை முற்றுமுடிய ஆட்கொள்ளுகிறவராக இந்த சபையின் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாதவர்களையோ அல்லது கர்த்தர் அழைத்த அழைப்பையோ விரும்பாதவர்களையோ இந்த இடத்துல கர்த்தர் பேச வரல. இந்த இடத்துல என்ன காரியங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறாருன்னா, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களை, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களை குறித்து தான் இந்த இடத்துல கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல உன் கிரியைகள் என்பது என்னன்னா நற்கிரியைகள், நீ கர்த்தருக்காக செய்கிற நற்கிரியைகளை குறிக்கிறாரு. இந்த இடத்துல பிரயாசம் என்ன, நம்ம கர்த்தருக்காக செய்கிற ஊழியத்தை குறித்து பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்கிறதுனா, அப்போஸ்தலர்கள் வந்து தேவனோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்தவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். எனவே கர்த்தரோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்யாதவர்களை பார்த்து அந்த சபை என்ன பண்ணுறதுன்னா அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்து அவர்கள் மேலே என்ன செய்யுதுன்னா அவங்க மேலே அதிகமாக கோபம் இருக்குது. ஆனால் அதை சகித்து பொறுமையாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்துட்ருக்காங்க. இப்படி இந்த சபை நற்கிரியைகளை செய்துட்டுருக்கு, கர்த்தருக்காக நல்ல ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்காக உண்மையாக பக்தி வைராக்கியமாக கர்த்தரோடு இசைந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இந்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். இதில் அன்பு, இது நம்ம நிறைய வாட்டி இந்த பிரசங்கத்தை நம்ம கேட்டிருப்போம். அன்பை குறித்து, அன்புனா என்னன்னா இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை பற்றி கர்த்தர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு, இதை நல்லா கவனிங்க, இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து இதில் எந்தெந்த காரியம் நமக்குள்ளே இருக்குது நமக்குள்ளே இல்லைன்றதை நீங்கள் தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அன்பு சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளின் ஆனாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம். இப்படி அன்பு குறித்து அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இதில் இருக்கிற எந்தெந்த காரியங்கள் நமக்குள்ள குறைவுபட்டிருக்கிறது என்று இப்பொழுது நம்ம நிதானிக்கணும். அப்படி நிதானிக்கும் பொழுது அப்போ தான் நம்ம ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பில் இருக்கிற குறைபாடுகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல கர்த்தர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி. அப்போ எந்த நிலைமையிலேருந்து நம்ம விழுந்திருக்கோம், இந்த அன்பில் இருக்கிற அந்த குறை நிறைகளை கர்த்தர் இந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இதில் எந்தெந்த காரியங்களில் நம்ம விழுந்திருக்கிறோம் என்று நாமளே நிதானிக்கணும். நிதானித்து அதிலிருந்து மனம் திரும்பினாதான் நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாக கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். நம்ம மனம் திரும்பாமல் நம்ம அப்படியே நம்ம கர்த்தருக்காக நற்கிரியை செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம், நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம்னு சொல்லிட்டு நிறைவாய் நம்மளுடைய காலத்தை கழிக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்ம எப்படி அவர் நம்ம மத்தியில் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பூரணமாக ஆட்கொண்டு நம்மளை வழி நடத்துகிறாரோ அதே போல தான் நம்மளும்
நம்மளை பூரணமாய் கர்த்தரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழும்பொழுது தான் கர்த்தர் நமக்காக பரலோகத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த இடத்துல கர்த்தர் வெளிப்படுத்துது அன்பில் குறைவை வெளிப்படுத்துகிற ஆதியில் கொண்டிருந்த அன்பு. நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது நமக்குள்ள ஒரு குழந்தையை போல நம்ம இருந்திருப்போம். நம்மக்கிட்ட இருக்க குற்றம் குறைகள்லாம் கர்த்தருக்கு முன்பாக வெளிப்படுத்தி நம்ம ஜெபிச்சிருப்போம், அழுதுருப்போம். நம்மளால் பாடல் பாடியிருக்க முடியாது, ஒரு நல்ல வேதத்தை வாசிக்க முடிஞ்சிருக்காது, வேதத்தை புரிஞ்சிக்க முடிஞ்சிருக்காது. ஆனால் அப்போல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்து முழுவதுமாக நம்ம கேட்டிருப்போம். ஆனால் காலங்கள் கடந்து வரும் பொழுது நமக்குள்ள இருக்கிற குறைவுகளை நம்ம பார்க்காம நமக்குள்ள இருக்கிற நிறைவுகளையே பார்த்து நம்மளுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அப்படின்னா நீ ஆதியிலே கர்த்தர் மேலே வைத்திருந்த அந்த நம்பிக்கை, நீ கர்த்தருக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்தின அந்த நம்பிக்கை இப்போது இல்லைன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை கடிந்து கொள்கிறாரு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரும் இதை கர்த்தர் தான் பேசுகிறார் என்று நம்ம இருதயத்தில் நினைக்கணும். கர்த்தர் சொல்கிறாரு, இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பினா ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இந்த மனம் திரும்பி நம்ம முதல்ல கர்த்தருக்காக எப்படி முழு மனசோடு நம்ம கர்த்தரிடத்தில் இருந்தோமோ அந்த கிரியை நம்ம செய்யும் பொழுது அவர் என்ன செய்வார், நமக்கு அவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாக்குவார். அப்படி நம்ம செய்யலைன்னா இந்த இடத்துல சொல்கிறாரு, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். இந்த இடத்துல கர்த்தர் மாமிசத்திற்குரிய மரணத்தை சொல்லலை. இந்த இடத்துல கர்த்தர் எதை காரியத்தை வெளிப்படுத்துகிறாருன்னா, உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி போடும். விளக்கு தண்டையில் என்னங்க இருக்கும்? ஒளி இருக்கும். ஒளினா என்னன்னா அது கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். அன்று மோசேயுடைய சரீரத்தில் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் இருந்ததுனால தான் அந்த பாவமான ஜனங்களால் அவனை நேரடியாக பார்க்க முடியல. எனவே நம்ம ரட்சிக்கப்பட்ட நமக்கும் கர்த்தர் அந்த மகிமையும் அந்த பிரசன்னத்தையும் வைத்திருக்கிறார். இந்த இடத்துல நீ இவ்வளோ காரியம் செய்து இந்த அன்பில் குறைபாடு உள்ளவளாய் நீ என்ன தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் பொழுது உனக்குள்ளே இருக்கிற அந்த என்னுடைய மகிமையை, என்னுடைய பிரசன்னத்தை நான் நீக்கி போடுவேன். அவருடைய மகிமையும் பிரசன்னமும் நம்மளை விட்டு நீங்கி போச்சுன்னா நம்ம இருளிலே போய் விழுவோம். இருளில் போய் விழுந்தோன்னா அந்த இடத்துல நம்ம உபத்திரவத்தின் வாழ்க்கையை தான் நம்ம வாழுவோம். அப்படிதான் இந்த ஆதாம் ஏவாள் கர்த்தர் உண்டு பண்ணி வைத்த அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த இடத்துல தான் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி இருந்தது. ஜீவ விருட்சம் எங்கே இருந்துச்சுன்னா, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தான் ஆண்டவர் இந்த இடத்துல கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் சொல்கிறாரு. இந்த ஜீவ விருட்சத்தின் கனி தேவன் உண்டு பண்ணின ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. அப்புறம் இது பரலோகத்தில் இருக்குதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அந்த ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் சகல காரியத்தையும் தம்முடைய சர்வ வல்லமையினாலே படைத்து அதை அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கீழ்ப்படுத்தி இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்கள் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளை இடுறாரு. ஆனால் அந்த இடத்துல அந்த ஆதாமும் ஏவாளும் அந்த கட்டளையை மீறுறாங்க. அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அந்த கட்டளையை மீறினதுனால தான் அந்த கர்த்தர் உண்டு பண்ணின அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்க துரத்தப்பட்டாங்க. கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய பிரசன்னமும் அவர்களை விட்டு விலகி போனதுனால அவங்க என்ன பண்ணாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவமான அந்த முள்ளும் குறுக்கும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க. அதே போல தான் இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய மகிமையும் என்னுடைய பிரசன்னத்தையும் நீ இழந்து போனேன்னா இந்த கர்த்தர் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கொடுக்குற அந்த பரதீசியின் மத்தியில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நம்ம புசிக்க முடியாமல் போயிடும். எனவே நம்ம இந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு, இந்த அன்பில் நமக்குள்ளே என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது என்று நம்ம நிதானித்து ஆராய்ந்து அறிந்து அதிலிருந்து விடுதலையாகி வெளியே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற அந்த ஒரு முழுமையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து ஜெயம் கொள்ளும்போது தான் கர்த்தர் அந்த பரதீசில் மத்தியில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு புசிக்க கொடுப்பார். இதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று கர்த்தர் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஆதாம் ஏவாளுக்கு
கிடைக்காத அந்த சான்ஸை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு. எனவே நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து நம்ம என்ன நிலைமையிலிருந்து விழுந்தோம் என்பதை உணர்ந்து அதிலிருந்து நம்ம விடுதலையாகி நம்ம வெளியே வரும்பொழுது இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் நமக்கு சுதந்திரமாக கொடுப்பார். நம்முடைய பலவீனங்களிலே அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பலவீனங்கள் என்பது சரீரத்தினுடைய பலவீனங்கள் அல்ல. இப்படிப்பட்ட நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம சரியாக வாழ முடியாதபடிக்கு நமக்குள்ளே இருக்கிற காரியங்களும் பலவீனங்கள் தான். எனவே கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளுடைய பலவீனங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, அப்பா நான் என்ன பலவீனத்தில் இருக்கேன், இந்த பாவத்தில் இருக்கேன், இந்த கீழ்ப்படியாமை ஆவியில் நான் இருக்கேன்னு சொல்லி நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம அதை ஜெயம் கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் எந்த மனுஷர்களுக்கும் கிடைக்காத அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு அவர் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அடுத்தது இரண்டாவது சபையை குறித்து உங்கள் மத்தியில் பேச கர்த்தர் அடிமையை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இரண்டாவது சபை சிமிர்னா சபை. இந்த சிமிர்னா சபை உபத்திரவத்தின் சபையாக அக்காலத்தில் இருந்துச்சு. இந்த சிமிர்னா என்பதற்கு வெள்ளை போலம் என்று அர்த்தம். இந்த வெள்ளை போலம் என்றது என்னது? அது ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு வாசனை திரவியம். இந்த வெள்ளை போலம் இரண்டு இடத்துல இது நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருக்குது. எப்போனா அவர் பிறக்கும் பொழுதும் அவர் இறக்கும் பொழுதும் இந்த வெள்ளை போலம் ஆண்டவரோடு கூட அந்த இடத்துல இந்த வேதாகமத்தில் வெளிப்பட்டிருக்குது. இது அநேக சுகந்த வர்க்கம்னா அந்த இடத்துல நிறைய அந்த பரிமள தைலம், வெள்ளை போலம் நிறைய சுகந்த வர்க்கங்களாக இருந்தாலும் சில வர்க்கத்துடைய பெயர்கள் தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படியாக இந்த வெள்ளை போலம் என்பது நல்ல மதிப்பு மிக்க நல்ல வாசனை மிக்க திரவியமாக அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்போ இந்த சிமிர்னா சபையும் அப்படி தான் அந்த காலத்தில் இருந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல கர்த்தர் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்னா, முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. அப்படின்னா முந்தினவர் பிந்தினர், அவரே நம்முடைய ஜீவன், அவரே நமது மரணம். நம்மளை உருவாக்குனவர் அவர் தான். நம்ம மரித்தாலும் அவர்கிட்ட தான் போவோம். எனவே அந்த இடத்துல எப்படி தன்னை வெளிப்படுத்தினாருன்னா, மரித்திருந்து பிழைத்தவருமா, அவர் மரிச்சிட்டாரு ஆனால் பிழைத்திருக்கிறார் என்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன் அப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார்னா, இந்த சபையில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்திருக்கு. உன் கிரியை, இந்த இடத்துல அந்த சபையை பற்றி சொல்கிறாரு. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதரென்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல இந்த சபையிலும் நற்கிரியைகள் இருந்திருக்கு. அந்த காலத்தில் சபைகள் எல்லாம் அநேக சபைகளுக்கு நற்கிரியைகளை செய்தாங்க. ஏழை எளிய ஜனங்களுக்கு நற்கிரியைகளை செய்தாங்க. அதே போல் இந்த சபையும் நற்கிரியைகளை செஞ்சுச்சு. ஆனால் உபத்திரவத்தின் மத்தியில் அந்த நற்கிரியைகளை செஞ்சுச்சு. உபத்திரவம்னா என்ன? நம்ம இன்னைக்கு பார்க்குற நம்மளுடைய மாம்ச பிரகாரமான உபத்திரவத்தை கர்த்தர் இந்த இடத்துல சொல்லலை. நம்ம நம்மளை இருக்கிற இந்த ஏரியாவையும் நம்ம வாழ்கிற இந்த காரியங்களையுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம கொஞ்சம் நியூஸ் எல்லாம் பார்த்தோம்னா, இந்த நார்த்து சைடு இல்லை மற்ற தேசங்களில் சைட்லலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக ஆண்டவரை ஏற்றுக்க முடியாது. அவ்வளோ சீக்கிரமாக ஆண்டவருடைய ஊழியத்தை அந்த இடத்துல போய் செய்ய முடியாது. காலையில் பாஸ்டர் கூட சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த வில்லியம்ஸ் அந்த ஸ்டூவர்ட்னு சொல்லி ஒரு ஊழியக்காரு, அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த தேசத்துக்கு போய் அந்த குஷ்டரோகிகளுக்காக, அந்த ஏழை ஜனங்களுக்காக தான் அந்த இடத்துல போய் உதவி செய்து ஆண்டவருடைய அந்த சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆனால் அந்த ஜனங்களே அவரை சாகடிச்சாங்க. எப்படி ஆண்டவர் நன்மை செய்கிறவராக அந்த பூமியில் வந்திருக்கும்போது கடைசியில் அவரையும் அந்த மரணத்துக்கு அந்த ஜனங்க ஒப்பு கொடுத்துச்சு. அதுபோல் இந்த நாட்களிலே கூட அநேக ஊழியங்கள் உபத்திரவத்தின் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது, போராட்டங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது, மரணத்தின் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஊழியம் இன்னும் அழியலைங்க. இந்த 2025 வருஷம் ஆகுது இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு. ஆனால் கிறிஸ்துவத்தை அழிக்கணும், கிறிஸ்தவர்களை அழிக்கணும் சொல்லி அநேகர் கங்கணம் கட்டிட்டு தெரியுறாங்க. ஆனால் கிறிஸ்துவை அழிக்கவே முடியாது. ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவனுடைய சபையை அவங்க அழிக்கும் போது தான் அது அதிகமாக தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும். அந்த இடத்துல இரத்த சாட்சியாக அந்த மனுஷன் அந்த இடத்துல மரிச்சிருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த நாட்களிலே கூட அநேக ஜனங்கள் அந்த இடத்துல கர்த்தரை அறியாமல் வாழ்ந்திருக்கலாம்.
அந்த இடத்துல அந்த மனுஷன் அந்த இடத்துல அந்த இரத்த சாட்சியாக மறிச்சிருக்கும் பொழுது இன்னைக்கு அநேக ஜனங்கள் அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றப்படலாம். ஒரு விதை வந்து அநேக விதைகளை உருவாக்குவது போல அந்த ஊழியக்காரர் அந்த இடத்துல விதையாக விதைக்கப்பட்டார். அந்த இடத்துல இன்னும் அநேக ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாகுவதற்காக தான் கர்த்தர் அந்த இடத்துல அந்த காரியத்தை அனுமதித்தார். கர்த்தர் அனுமதிக்காம அந்த காரியம் அந்த இடத்துல நடந்தே இருக்காது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உபத்திரவத்தை அனுமதித்தாருன்னா அதுக்கு பின்னாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம அநேக நேரங்களில் நினைக்கிறோம் உபத்திரவம் பட்டா ஒரு ஆசீர்வாதம், இதை நம்ம மாம்ச பிரகாரமாக நினைக்கிறோம். நம்ம உபத்திரவப்பட்டா நமக்கு ஒரு நல்ல செழுமையான வாழ்க்கை கிடைக்கும் தான். ஆனால் அதை விட செழுமையான ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று நம்ம நம்பணும், நம்ம அதை விசுவாசிக்கணும். ஏன்னா நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கோம். நம்ம உலக மனுஷர்களை போல அவங்க நினைக்கிற அதே எண்ணங்களையும் அதே யோசனைகளையும் நம்ம வச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம அவர்களிடத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கோம். எனவே கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் என்னதுன்னா இந்த மாம்சத்திற்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், இவை தான் கொடுக்கப்படும். எனவே நம்ம அதை குறிச்சே நம்மளுடைய வாழ்க்கையை கடத்தி வேஸ்டாக்காதபடிக்கு நம்ம வந்து ஆவிக்குரிய காரியங்களில் ஐஸ்வர்யமாக மாற என்னென்ன செய்யணும் என்று நம்ம தினமும் நினைக்கணும். இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உபத்திரவப்பட மாட்டுறாங்க, கஷ்டப்பட மாட்டுறாங்க, ஆனால் நல்ல ஐஸ்வர்யமான ஊழியத்தை செஞ்சு இருக்காங்க. அவர்களிடத்தில் அநேக ஜனங்கள் போய் என்ன பண்றாங்களா இடறி விழுந்து கொண்டிருக்காங்க. அந்த ஜனங்களுக்காக நம்மளை ஒவ்வொரு நாளும் திறப்பின் வாசலில் நின்று நம்ம ஜெபிக்கணும். அந்த இடறி விடுகிற அந்த ஜனங்கள் கர்த்தரை உண்மையாய் தேடுகிற ஜனங்களாக கர்த்தர் எந்த இடத்துல வாசம் பண்ணுகிறாரோ அந்த இடங்களில் அவர்கள் போய் சேர்ந்து தங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை சரியாக ஓடி முடிக்க கர்த்தர் தாமே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் இங்கே யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல், இந்த யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல்னா யூதர் என்றால் தேவனுடைய பிள்ளைகள், ஜனங்கள் என்று அர்த்தம். தேவனுடைய ஜனங்கள்னு சொல்லி தேவனுடைய ஜனங்களா இல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாக தேவனுடைய நாமத்தை தூஷித்து கொண்டு அநேகர் ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. நம்ம அவர்களை பகுத்தறிய வேணும். நமக்காகவே ஜெபித்துட்டு இருக்கோம். நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, நம்ம எவ்வளோ நாள் நம்ம ஜெபிச்சிருப்போம், எத்தனையோ நம்ம ஜெப குறிப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் கிரியை செய்யாமல் இருக்குது. ஏன்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபம். நம்மளுடைய மாம்சத்தின்படி ஜெபிக்காமல் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாடி நம்ம ஜெபிக்கணும். நம்ம சபையில் சில குறிப்புகளை சொல்லி நம்மளை ஜெபிக்க சொல்லும்போது நம்ம அமைதியாக இருக்கோம், அது ரொம்ப தப்புங்க. நம்ம உண்மையிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு நம்ம வந்து சபையில் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லியோ அல்லது அந்நிய பாஷைகளை பேசியோ அல்லது கரங்களை தட்டி குதித்து ஆரவாரிக்கிறது மட்டும் ஒரு ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல் இல்லைங்க. நம்ம வந்து சபையில் வந்து உட்காரும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது நம்ம அந்த வார்த்தையை உற்று கவனிக்கணும். இந்த வார்த்தை யாருக்கு வருது, நமக்கு வருதா, நம்ம இந்த இடத்துல குறைவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி முதலாவது நம்ம தான் நிதானிக்கணும். இந்த வார்த்தை யாருக்கோ அவங்களுக்கு இவங்களுக்கு நம்ம நினைக்கக்கூடாது. இது கர்த்தர் நமக்கு தான் சொல்கிறாரோ, இந்த காரியம் நமக்குள்ளே இருக்குதா என்று முதலாவது நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பை சொல்லி ஜெபம் பண்ணும்போது அது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணால் நிச்சயமாக அந்த குறிப்புக்கு நம்ம எந்திரிச்சு ஜெபிப்போம். ஏன்னா அந்த ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாகவே அங்கீகரிப்பார். அந்த ஜெபத்தை செய்ய உன்னை ஏவார், உன் இருதயத்தை ஏவார். இந்த ஜெபத்தை பண்ணுன்னு சொல்லும் போது நீ உடனே எந்திரிச்சு பண்ணணும். அமைதியாக உட்காந்துட்டே அமைதியாக போயிட்டு இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றது என்னன்னா அநேகருக்கு வாசனை கொடுக்கணும், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம வாசனை கொடுக்காமையே நம்ம உட்காந்துட்டு நம்ம இதே இடத்துல உட்காந்து எத்தனை வருஷம் தான் நம்ம போயிட்டே இருக்க முடியும்? இதோ கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு இருக்கு, இனிமே கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கு, ஆயத்தப்படுங்கன்னா யாரும் நமக்கு சொல்ல வேணாம். நமக்கு கண்களுக்கு முன்பாகவே கர்த்தருடைய கடைசி காலத்தின் காரியங்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் வரப்போகிறார் என்று கர்த்தர் நமக்கு அறிவிக்கிறார், ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். இந்த இடத்துல எல்லா சபைக்கும் சொல்வார், காது உள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா என்னன்னா காது எல்லாருக்கும் தான் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஏன் அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்றாருன்னா இந்த வார்த்தை ஒரு சான்ஸ், இதை கேளு, இதை கேட்டால் இது உனக்கு கிடைக்கும், இதை நீ செய்யலைன்னா இது உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி இந்த இடத்துல கர்த்தர் திட்டவட்டமாக பேசி கொண்டிருக்கிறார். நீ படப்போடைய பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது.
பயப்படாதே. இன்னைக்கு சபைக்கு வர்றது தினமும் நம்ம சபைக்கு வரோம் பார்த்தீங்களா, வாரம் ஆராதனைக்கு வர்றது, வெள்ளிக்கிழமைக்கு வர்றது, இதுவே நம்ம உபத்திரவமாக நம்ம நினைக்கிறோம். இது இல்லைங்க உபத்திரவம். வெளியில் போய் பாருங்கள், உபத்திரவம் அதிகமாக இருக்குது. அடிக்கிறாங்க, குத்துறாங்க, எரிக்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஊழியக்காரரை எரிச்சாங்க, இன்னொரு ஊழியக்காரரை ஆக்சிடெண்ட் பண்ணி கண்ணு முன்னாடி சாகடிச்சாங்க. இதெல்லாம் நம்ம தெரியாமல் நம்ம ஆராதனைக்கு வர்றது, சபைக்கு வர்றது, இதுவே நமக்கு உபத்திரவமாக சோர்வாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த சோர்விலிருந்து, இந்த மாதிரி மனப்பான்மையிலேருந்து நம்ம வெளியே வரணும். கர்த்தர் நம்மளை எதற்காக தெரிஞ்சுக்கிறார்? நம்ம அந்நிய புற ஜாதிகளாக தான் இந்த உலகத்தில் பிறந்தோம். ஆனால் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் நம்மளை இந்த சபையில் நாட்டி வச்சிருக்காரு. நமக்கு எவ்வளவோ வயசுகள் கடந்து போச்சு, இன்னும் நம்ம கர்த்தருக்காக எந்த காரியத்தையுமே செய்யலைன்னு சொல்லி எனக்காவது நீங்கள் நினச்சிருக்கீங்களா? நம்ம மற்றவங்களை பார்க்கும் பொழுது இதே மாதிரி வீடு கட்டணும், இதே மாதிரி கார் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் நம்ம மனசில் நினைப்போம். என்னைக்காவது ஒரு நல்ல ஊழியக்காரரை பார்த்து நம்ம இவரை போல் இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும், கர்த்தருக்காக ஓடணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா? அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை. அப்படி நம்ம நினைக்கலன்னா நிச்சயமாகவே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நமக்குள்ளே இல்லைன்னு நம்மளே நாம் நிதானித்து அறிஞ்சிக்கணும். எனவே இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நீ படப்போகிற பாடுகளை குறித்தும் எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இந்த இடத்துல மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று சொல்கிறார்ல, இது நம்மளுடைய மாம்சத்தில் நடக்க போகிற அந்த மரணத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தலைங்க. இந்த இடத்துல நம்மளுடைய ஆத்துமாவினுடைய மரணத்தை தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. கர்த்தருக்காக உண்மையாக நம்ம ஊழியம் செய்யும் பொழுது பாடுகள் வரும், அந்த இடத்துல சோதனை வரும். ஆனால் அதனால் அவரை விட்டுட்டு நம்ம ஓடிடக்கூடாது. அந்த பாடுகளின் மத்தியிலும் அந்த சோதனைகளின் மத்தியிலும் நம்ம கர்த்தருக்காக உறுதியாக இருக்கணும். இப்போ நம்ம அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆலயத்துக்கு வரதை யாரும் தடுக்கலை. நீங்கள் ஏன் பாட்டு பாடுறீங்க, ஏன் ஜெபிக்கிறீங்க, யாரும் கேட்கல. ஆனால் இனி வரும் இந்த எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கலாம், நடக்காமலேயும் போகலாம். அது கர்த்தருடைய திருச்சித்தம். இன்னைக்கு இந்த மணிப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா கலவரம்லாம் நடக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அது ஒரு ஜாதி கலவரம் கிடையாதுங்க. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக முடுக்கிவிடப்பட்ட சூழ்ச்சிகள். இப்போது இந்த மணிப்பூர் அந்த கலவரத்தை ஆரம்பத்தில் அநேக வீடியோக்கள்லாம் வெளியில் வந்துச்சு சமூக வலைதளத்தில். அதில் ஒரு 18 வயசுக்கு குறைவான ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு கையை கட்டிட்டு நடு ரோட்டில் முட்டி போட வச்சுட்டு, அந்த பொண்ணு நெத்தியில் ஒரு துப்பாக்கியை வச்சுட்டு அவன் கேட்குறான், நீ ஆண்டவரை மறுதலின்னு சொல்கிறான். ஹிந்தியில் சொல்கிறான், அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு அமைதியாக பார்த்துட்டே இருக்கு. செம்ம அடி அடிக்கிறாங்க. அந்த ஒரு லேடி போலீஸ் நினைக்கிறேன், வயிற்றுலேயே எட்டி உதைக்குது அந்த பாப்பாவை. அந்த பாப்பா கீழே விழுந்து திருப்பி எந்திரிச்சு முட்டி போட்டு உட்காருது. அதை மறுதளிக்க சொல்கிறாங்க. அமைதியாக இருக்கா, மறுதளிக்க முடியாதுன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. உடனே அந்த பொண்ணுடைய நெத்தி பொட்டில் சுட்டு சாவடிச்சிட்டாங்க. இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஆனாலும் இவ்வளவு பாடுகளின் மத்தியில் இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம அந்த பாடுகளில் நம்ம இல்லை, நமக்கு அது நல்லா தெரியும். ஒருவேளை அப்படிப்பட்ட பாடுகள் நம்ம தேசத்தில் வந்தால் நம்ம கர்த்தருக்காக நிற்போமா, நிற்க மாட்டோமா, அல்லது மரண பரியந்தம் உண்மையாக இருப்போமா என்று நாமளே நிதானிக்கணும். இந்த இடத்துல மரண பரியந்தம் என்னன்னா, ஆண்டவரை மறுதளிக்காமல், நம்மளுடைய ஆத்துமா கொல்லப்படாமல், அதாவது மாம்சத்தில் இருக்கிற மரணம் எப்போ வேணாலும் நம்ம எப்போ பிறந்தோமோ அப்போவே நம்ம இறப்போன்றது நிச்சயம். இதுதான் நியமனம், இயற்கை நியமனம். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் மரண பரிந்தம் என்று சொல்வது, அந்த ஆத்துமா கர்த்தரை மறுதளிக்காமல் கர்த்தருக்காக மரிக்கும் பொழுது அவர் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்கிறாரு. இந்த ஜீவ கிரீடம்ன்றது சாதாரண கிரீடம் கிடையாது. நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரே வார்த்தையில் சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தியிருப்பார். அதையெல்லாம் நம்ம ஒரு அசட்டையாக வாசிச்சுட்டு போயிட்டே இருப்போம். நல்லா அதை உற்று கவனித்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் அதில் இடத்துல ஒரு பெரிய ரகசியத்தை வச்சிருப்பாரு. அந்த ரகசியத்தை நம்ம ஆராய்ந்து அறிந்து பார்க்கும் பொழுது நம்ம எப்படி வாழணும் என்பதை நம்மளுடைய ஆத்துமா நமக்கு வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக கர்த்தருடைய ஆவியானவர் யார் யாருக்கு உள்ளெல்லாம் இருக்கிறாரோ அப்போ
ஆவியானவர் நம்மளை கண்டித்து உணர்த்துகிறவர். அப்போ யாருக்குள்ளெல்லாம் ஆவியானவர் இருக்கிறாரோ நமக்குள்ள இருக்கிற குறைவுகளையும் நமக்குள்ள இருக்கிற அந்த தாறுமாறான ஓட்டத்தையும் கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே வெளிப்படுத்துவார். அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை நமக்கு தருவார். நம்ம அந்த எச்சரிக்கையை கேட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்து அந்த குணாதிசயங்களிலிருந்து நம்மளை வெளிவர உதவி செய்வார். இப்படி மரண பரியந்தம் வரை இந்த பாடுகளின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் இந்த ஊழியம் செய்து ஆண்டவருக்காக மரண பரியந்தம் வரை உண்மையாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தில் சேதப்படுவதில்லை என்று எழுது. அந்த இரண்டாம் மரணம், இப்போ நான் சொன்னபடி அந்த இரண்டாம் மரணம் என்பது ஆத்துமாவுடைய மரணம். அந்த ஆத்துமாவுடைய மரணத்தினால நம்ம சேதப்பட மாட்டோம் என்று கர்த்தர் இந்த இடத்துல உறுதியளிக்கிறார். கர்த்தர் இந்த வேதாகமத்தில் கர்த்தர் அநேக வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். நம்ம அந்த வெறும் வாக்குத்தத்தத்தை மட்டும் படிப்போம். அந்த வாக்குத்தத்தத்தை ஒரு ஆட்டோவில் போகும்போதோ, ஒரு கார்லேயோ அல்லது ஒரு பேப்பர்லேயோ ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருவார். உடனே அந்த வாக்குத்தத்தை நமக்கு தான் சொல்லி நம்ம அதை எடுத்துப்போம். அது சரியானது தான். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை போய் நம்ம வேதத்தில் எடுத்து அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் அப்ளை கொடுத்துருப்பார். எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் முன்னாடி ஒரு கண்டிஷன் அப்ளை, நீ இப்படி செஞ்சினா இது உனக்கு கிடைக்கும்னு சொல்லுவார். எனவே நம்ம இந்த உபத்திரவம், இந்த பாடுகளின் மத்தியில் நம்ம ஊழியம் செஞ்சு அதுலேயும் கர்த்தரை நம்ம மறுதளிக்காமல் கர்த்தருக்காக உண்மையாக இருக்கும் பொழுது இந்த இரண்டாம் மரணத்தினால நம்ம சேதப்பட மாட்டோம்னு சொல்லி நமக்கு இந்த இடத்துல உறுதியளிக்கிறார். இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, காது உள்ளவன் கேட்க கடவன். ஒரு சான்ஸ் நமக்கு கொடுத்துருக்காரு. கர்த்தர் இந்த சான்ஸை நமக்கு பயன்படுத்த கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த பரிசேயனும் அந்த ஆயக்காரனும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்த பரிசேயன் சொல்கிறான், அவன் எல்லா நியாயப்பிரமாணத்தின் சகல காரியத்தையும் நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக மனமேட்டுமையோடு அவன் பேசுகிறான். ஆனால் அந்த ஆயக்காரன் என்ன செய்கிறான்னா, தன்னை கர்த்தரிடத்தில் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து தான் செஞ்ச பாவங்களை கர்த்தருக்கு முன்பாக வெளிப்படுத்தி கர்த்தர் தன்னை குணமாக்கணும், தன்னை விடுதலையாக்கணும்னு சொல்லி அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஆயக்காரன் என்ன செய்கிறாரு, நீதிமானாக மாற்றுகிறார். அதுபோல் நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த பரிசேயனை போல தேவ சமூகத்தில் மனமேட்டுமையோடு இல்லாமல் அந்த ஆயக்காரனை போல நம்ம மனத்தாழ்மையோடு நமக்குள்ள இருக்கிற குறைவுகளை எல்லாம் கர்த்தருக்கு வெளிப்படுத்தி அதிலிருந்து வெளிப்பட அவருடைய உதவியை நாடும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அந்த பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ கனியை கொடுப்பார். அந்த இரண்டாம் மரணத்தில் சேதமடையாதபடிக்கு நம்முடைய ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தரும்படியாக அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென்.